டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு ஒருவரின் நற்பண்புகளை வைத்துக்கொண்டு அவர் நல்ல மனிதர் என தீர்மானிக்க முடிகிறது என்ற தலைப்பில் எமது நன்மதிப்பை அதிகரிக்க நாம் நற்பண்புகளை அதிக அளவு வெளிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறேன். இல்லை என்ன பிரச்சனைடா, நான் நல்லவர் என்று சொன்னால் உலகத்தில் எவருமே நம்ப மாட்டாங்க. அதே நிலைமை தான் உங்களுக்கும். நீங்கள் நல்லவர்னு சொன்னாலும் உலகத்தில் யாருமே நம்ப போகிறதும் இல்லை. சும்மா பேச்சுக்கிட்டு நீங்கள் நல்லவர், ரைட்டு, நானும் சொன்னாலும் அப்படியா எப்படியா நல்லவர் என்று நாங்கள் நிரூபித்து காட்டினா மட்டும் நம்புவாங்க. அப்போ நான் நல்லவர் என்று சொல்லி நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, நீங்கள் நல்லவர்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போ நாம் நல்லவர் என்பதை சொல்லி நம்ப வைக்க இயலாத போது நமது நடத்தை நமது செயல் வழியாக நாம் நல்லவர் என வெளிப்படுத்துவதே தீர்வு. வேறு வழி இல்லை. ஒன்று எங்களோட பேச்சு இருக்குல்லோ, சொல், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறோமா? நல்லவரண்டா சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். எனது செயல், நான் பள்ளி பருவத்திலோ அல்லது இளம் பிள்ளைகளோட போய்க்க நான் கண்ணியமாக ஒதுங்கி வழிவிட்டு போகிறேன், அந்த பண்பு. அல்லது நான் மேட்டர் பெண்கள் போகும்போது அல்ல சில பெண்கள் ஆண்கள் போகும்போது அவர்கள் ஒதுங்கி விலகி கொள்கிறார்கள், அந்த பண்பாடு ஒழுக்கம், அது செயல்ல வரும். இவ்வாறு தான் நாங்கள் நல்லவர் என்று நிரூபிக்கலாம். நீரோ நானோ இவ்வாறு தான் நிரூபிக்கலாம். நீங்கள் நல்லவர் சொன்னாலும் யாரும் நம்பாயினும், நான் நல்லவர் என்றாலும் யாரும் நம்பாயினும். அப்போ எங்களோட சொல் செயல் அவ்வளவையும் பார்க்க வேணும். ஒன்று நடத்த வழி என்று பார்க்க உள்ளத்தில் இருப்பதை நடத்தையில் வெளிப்பெறும் என்ற உண்மையில் எமது உள்ளத்தில் நல்லவை இருப்பின் நமது நடத்தையை கவனித்து நல்லவர் என மாற்ற அடையாளப்படுத்துவர். அதை கொண்டு பேச்சு வளத்தில் செயலிலே வெளிப்படைக்க பார்க்கலாம். எமது பேச்சில் அல்லது எமது எழுத்தில் அல்லது எமது கதையில் வெளிப்படுத்தும் கருப்பொருள் என்னத்தை சொல்ல வாரார், என்ன செய்தியை வெளிப்படுத்துகிறார், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். வேறு நல்லவர் ஒன்று. நீங்கள் ஃபேஸ்புக்கில் எதை எழுதினாலும் அந்த நல்ல விஷயத்தை சொல்கிறது நல்லவர், அப்படித்தான் பார்க்குறாரு. எமது பழக்க வழக்கங்களை கவனித்து, இப்போ நான் நல்ல வடிவாக பண்பாட்டுடைய அணைகிறேன், அல்லது எனது மனைவி பண்பாட்டுடைய அணைகிறாள், சாரி மட்டும் உழைப்பா, அவை மேலத்தையோடு போல் போடுறீல, இந்த உடைகளை வச்சு ஆள் பாதி ஆடை பாதைன்னு சொல்ற. உங்களை நீங்கள் படித்திருக்கலாம், தகுதிகளை பேணலாம், ஆனால் நீங்கள் அணுகின்ற உடை மிச்சம் 50% தகுதியை கூட்டித்தரும் பண்பாட்டுடையுடன் நீங்கள் சமூகத்தில் உலாவும் போது. அடுத்ததாக நல்லவற்றை ஏற்று இணங்கிக் கொள்வதையும் தீயவற்றை கண்டு முரண்பட்டு விலகுவதையும் கவனித்துக் கொள்வர். இப்போ நீங்கள் 4 நல்லவர் சேர்ந்து சிரமதானம் செய்கிறாங்கன்னா நீங்களும் சேர்ந்து செய்ய வேணும். அதே வேளை 4 நல்லவர் இல்லாத ஒரு 4 கெட்டவர் சேர்ந்து யாரும் ஒரு நல்லதை செய்து விட்டா, இப்போ சிலை உடைக்கிறது அல்லது கொட்டில் பிக்கிறது, பஸ் ஸ்டாண்டை உடைக்கிறது, இப்படியான சில கெட்டவர்களும் அதோட நீங்கள் சேர்ந்து செய்வீங்கன்னா உங்களை கெட்டவர்கள் உத்தரவிட்டு. நீங்கள் சமூகத்தில் சான்றுபடுத்தக்கூடிய என்ன செயற்பாட்டில் இறங்கி இருக்கிறோ அதையும் வச்சு நீர் நல்லவராக கெட்டவராண்டு சமூகம் சொல்லும். ஆகவே செயல்வழி என்று பார்க்க நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் இருப்பதால்தான் நல்ல செயல் செய்ய முடிகிறது. இப்படி நான் 2 உதாரணம் சொல்றேன். ஆகவே ஏழைகளுக்கு உதவுதல் ஒரு நீர் நட்பண்புள்ள மனிதன். அடுத்து தெருவில் விபத்து நடந்தால் அவரை தூக்கி விடுறது, ஆஸ்பத்திரி செலுத்து. 3வது மாற்றாரும் முன்னேற உதவுதல், மாற்றார் முன்னேற உதவு அல்ல உதவ வழி இல்லாட்டி வழிகாட்டி விடுதல். ஆகவே எனவே நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்களோட சொல் செயல் செயற்பாடு சமூக பண்பாடு சமூக ஊடாட்டம் மக்களுடன் கலந்து இணைந்து உறவாடும் போது வெளிப்படுத்தக்கூடிய நல்லவை அனைத்துமே உண்மை நல்லவர் என்று அடையாளப்படுத்தும். ஆகவே கெட்ட வழிகளும் கெட்ட சகவாசத்தையும் விலக்கி வைத்து நல்ல மனிதராக உங்களால் உங்களோட சொல் செயல் நடத்தை வாக்கு அனைத்தாலை நிரூபித்து வாழ வேண்டும். அப்போது உங்களுக்கு நற்பெயர் நன்மதிப்பு பெருக்கிக் கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.